ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாக்கெட் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு வச்சுருக்கிறேன். அதில் உப்பு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா உதிரி உதிரியாக இருக்குது, அதுக்காக. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறம் இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போது வெந்துருச்சு. இனி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இதில் மேலே பச்சை தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அப்போ தான் இது உதிரி உதிரியாக இருக்கும். இனி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 கேரட், 1 குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருக்குறேன். பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது காய் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. இனி இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். மசாலா பொடிகளை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் பாஸ்தாவை சேர்க்கும்போது கொஞ்சம் மசாலாலாம் பாஸ்தாவில் இறங்கு, அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். இனி பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த மசாலா இறங்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிடலாம். இப்போது டேஸ்டியான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.